ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம ரிலேட்டிவ் ஷார்ட் அரே அப்படிங்கிற லீட் கோடோட 1122 அந்த ப்ராப்ளமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வி ஹாவ் அ டூ அரே, ஒன்று அரே 1 அண்ட் அரே 2. நம்ம வந்து என்ன நேமில் வேணாலும் வச்சுக்கலாம் அதை, ஓகேங்களா? சரி, அரே 1 அண்ட் அரே 2 நான் என்ன நேமில் வைக்க போகிறேன்? ஸோ ஏ அண்ட் பின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் டக்குன்னு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த எலமெண்ட்ஸ் ஆஃப் அரே 2 ஆர் டிஸ்டிங்க்ட். எப்பவுமே இந்த அரே 2, அதாவது பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து யூனிக் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல் த எலமெண்ட்ஸ் இன் அரே 2 ஆர் ஆல்சோ இன் அரே 1. இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் கம்பல்சரி அரே 1லயும் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சார்ட் த எலமெண்ட் ஆஃப் அரே 1. நம்ம இந்த அரே 1, அதாவது ஏ அரேவை ஷார்ட் பண்ணணும். எதை பொறுத்துனா, ரிலேட்டிவ் ஆர்டரிங் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் அரே 1 ஆர் த சேம் ஆஸ் இன் அரே 2. அரே 2ல என்ன ஆர்டர்ல எலமெண்ட் இருக்கோ அதே ஆர்டர்ல அரே 1 நம்ம ஷார்ட் பண்ணணும். ஓகே, எலமெண்ட்ஸ் தட் டு நாட் அப்பியர் இன் அரே 2. இப்ப இதுல இல்லாத சில எலமெண்ட் இங்க எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம எங்க அட்டாச் பண்ணணும்னா இந்த அரே 1ஓட லாஸ்ட்ல அட்டாச் பண்ணணும் இன் அசெண்டிங் ஆர்டர்லன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ கொஸ்டின் இதுதான். இங்க பாருங்க, இப்ப நான் இங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ அரே இருக்கு, பி அரே இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஏ அரேவை தான் ஷார்ட் பண்ணணும். எப்படி, எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து என்ன இருக்கோ. ஸோ ஏ அரேவை நம்ம ஷார்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்னா, கலர் என்னது? ப்ரௌன் கலர். ஸோ இப்போ நான் ஏ அரேவை ஷார்ட் பண்றேன் பேஸ்ட் ஆன் பில என்ன எலமெண்ட், என்ன ஆர்டர்ல எலமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 2 இருக்கு. அப்ப இங்க எவ்வளவு 2 இருக்கு? 1 2 3. ஓகேவா? அப்ப நான் ஷார்ட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் 2 தான் வரும். 3 டைம்ஸ் 2 வரும். 2 2 2. ஓகே, அடுத்தது என்னது? 1 இருக்கா? 1 எங்கெல்லாம் இருக்கு? இங்க இருக்கு. அடுத்து என்ன வரும்? 1 வரும். ஓகே, அடுத்தது 4 இங்க இருக்கா? எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. ஸோ 4 வரும். ஓகே, அடுத்தது 3 இருக்கா? 3 எங்கெல்லாம் இருக்கு? இங்க 1 2 2 டைம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 3 வந்து 2 டைம் வரும். ஷார்ட் பண்ண இப்ப இதே ஆர்டர்ல நான் ஷார்ட் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9 இருக்கா? 9 இங்க எவ்வளவு டைம் இருக்கு? 1 டைம் இருக்கு. ஸோ 9 போட்டாச்சு. அடுத்தது 6 இருக்கா? 6 இங்க எவ்வளவு டைம் இருக்கு? ஸோ ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. ஸோ போட்டாச்சு. ஸோ அப்ப 6ம் போட்டாச்சு. பேலன்ஸ் இன்னும் இங்க என்ன எலிமெண்ட் இருக்கு? பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட் 7ம் 9ம் தான். கரெக்டா? ஸோ இந்த படி ஆர்டர் படி ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 7ம் 9ம். ஸோ இந்த எலிமெண்ட் அப்படியே இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம் இன் அசெண்டிங் ஆர்டர்ல. அப்ப அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஸோ எனக்கு 7ம் 19ம் கிடைச்சிரும். இப்போ இதுதான் இதோட ஆன்சர். இங்க பாருங்க, ஷார்ட் பண்ணது எப்படி வருது? ஒரு 3 2 1 4 3. கரெக்டா? 1 4 3 திரும்ப 3, அப்புறம் 9 6 7 19. ஓகேவா? சரி, இங்கேயும் அதே மாதிரி இப்ப நம்ம ஷார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ இங்க என்னது? அரே 1ல எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க, அரே 2ல கொடுத்துட்டாங்க. முதல்ல 22. ஓகே, 22 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது 28 எடுத்து எழுதியாச்சு. ஓகே, அடுத்தது 8 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது 6 6 எடுத்து எழுதியாச்சு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 44 and 17. இது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனா என்னது? 17 and 44. ஓகேங்களா? சிம்பிள். இப்படிதான் நம்ம வந்து ஷார்ட் பண்ணி ஃபைனலா இந்த அரேவை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ எங்கிட்ட ஏ அரே இருக்கு, பி அரே இருக்கு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நம்ம இதை ஈஸியா கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். கரெக்டா? எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் எப்படி நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு. ரொம்பவே சிம்பிள்ங்க. ஸோ எப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ டைரக்டா அப்ரோச். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தோன்ற அந்த டைரக்ட் அப்ரோச்சை முதல்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுல ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம ஃபர்தரா ஆப்டிமைசேஷன் அதை பத்திலாம் நம்ம யோசிக்கலாம். கரெக்டா? சரி, ஓகே. 7 and 19. ஓகே, எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இப்போ வந்து இதுதான் பி அரே. கரெக்டா? அவங்க கொடுத்துருக்கிற இந்த ரிலேட்டிவ் ஷார்ட்டோட பி அரே. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய ஆஷ் மேப் எடுத்துக்க போறேன். முதல்ல ஒரு ஆஷ் மேப். சரி, ஓகே. ஆஷ் மேப் எடுத்தாச்சு. ஃபைன். இந்த ஆஷ் மேப்ல நான் என்ன பண்ண போறேன்? முதல்ல இந்த எலிமெண்ட் ஒவ்வொரு வேல்யூவா தூக்கி உள்ள போட போறேன். ஓகே, அப்படி போட்டா ஃபைனலா என்ன வரும்? 2 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 2 வந்து எனக்கு 1 2 3 டைம்ஸ் வரும். ஓகே, 2 3 டைம்ஸ். அடுத்தது 3 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 3 வந்து 1 2 3 2 டைம்ஸ். அடுத்தது 1 எவ்வளவு டைம்? 1 ஒரே ஒரு டைம். ஸோ 1 1 டைம். அடுத்தது வேற என்ன இருக்கு? 4 இருக்கு. 4 எவ்வளவு? 4ம் 1 டைம். அடுத்தது 6 எவ்வளவு இருக்கு? 6ம் 1 டைம். ஓகே, 6ம் 1 டைம். 7 எவ்வளவு டைம் இருக்கு? 7ம் 1 டைம். அப்படியா? ஓகே, 7ம் 1 டைம். அடுத்தது 9 எவ்வளவு டைம் இருக்கு? 9ம் 1 டைம்.
9 ஒன் டைம் 19 ஒன் டைம் கரெக்ட்டுங்களா? ஸோ 9 ஒன் டைம் 19 ஒன் டைம். ஸோ அவ்வளோதானே. இங்கே 3 மட்டும்தான் 2 டைம் இருக்கா? ஸோ செக் பண்ணிடலாமா? 3 மட்டும்தான் 2 டைம் இருந்ததா? ஸோ ஆன்சர்ல 3 மட்டும்தான் 2 டைம் வந்தது. அப்புறம் 2 3 டைம் வந்தது. மற்ற எல்லாமே ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. சரி, ஓகே, ஆமாங்க. ஸோ இப்படி நான் என்னுடைய ஆஷ் மேப்ல எடுத்து எழுதியாச்சு. இதுதான் என்னுடைய ஆஷ் மேப், கரெக்டா? இது என்னுடைய ஆஷ் மேப். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இப்பதான் இந்த பி அரேக்கே வரப்போறேன். இந்த பி அரேக்கே வந்து நான் இப்பதான் வந்து ஒரு என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன்? நான் வந்து ஆன்சர் அரேவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். புதுசா ஆன்சர் அரேவையே நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். முதல்ல இந்த 2ங்கிற வேல்யூ எடுக்கிறேன். சரி, 2 எடுத்தாச்சு. இந்த 2 என்னுடைய ஆஷ் மேப்ல கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. மேல இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆஷ் மேப்ல இந்த 2 எவ்வளோ டைம் இருக்கு? ஏன்னா நான் லைனா ஒவ்வொன்னா எடுக்கிறேன். இப்ப இந்த 2 எவ்வளோ டைம் இருக்கு? 3 டைம் இருக்கு. அப்ப முதல்ல 3 டைம் அந்த 2 போட்டுடலாம். ஸோ 1 டைம் 2 டைம் 3 டைம் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்றேன்? போட்டதுக்கு அப்புறம் இந்த 2வை ரிமூவ் பண்ணிடுறேன் ஆஷ் மேப்ல இருந்து. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? அடுத்த வேல்யூக்கு வர 1 எவ்வளவு டைம் இருக்கு? ஒரே ஒரு டைம் இருக்கு. அப்ப அந்த ஒரு டைம் இங்க போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? 1 ஆஷ் மேப்ல இருந்து ரிமூவ் பண்றேன். அடுத்தது என்னது? அடுத்த வேல்யூ 4 எவ்வளவு டைம் இருக்கு? 222 1 4ம் ஒரு டைம் இருக்கு. ஸோ ஒரு டைம் அந்த 4 போட்டுட்டு ஆஷ் மேப்ல இருந்து அந்த 4 ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது என்னது? 3 இருக்கு. 3 எவ்வளவு டைம் இருக்கு? 3 2 டைம் இருக்கு. ஸோ நான் 2 டைம் போட்டுட்டு அதையும் நான் ஆஷ் மேப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. அடுத்தது என்னது? 9 இருக்கு. 9 எவ்வளவு டைம் இருக்கு? ஆஷ் மேப்ல ஒரு டைம் இருக்கு. ஸோ நான் 9 ஒரு டைம் போட்டுட்டு அதையும் நான் ஆஷ் மேப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது என்னது? 6 இருக்குது, கரெக்டா? அடுத்தது 6 இருக்குது. ஓகே, இப்போ 6 எவ்வளவு டைம் இருக்கு? ஒரே ஒரு டைம் இருக்கு. அதையும் நான் போட்டாச்சு. போட்டுட்டு ஆஷ் மேப்ல இருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. சரி, ஓகே, ஃபைன். இது வரைக்கும் கிரேட். இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இது வரைக்கும் நான் அதே ஆர்டர்ல அப்படியே அட்டாச் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, 222 1422 222 1433 சாரி 1433. இங்க 2 இல்ல 3 தான் நம்ம வந்து 3 2 டைம் இருந்திருக்கும். ஸோ 3 தான் 2 டைம் போட்டுருக்கணும். 143396 96 வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இந்த 790ங்கிறது என்னது? ஆஷ் மேப்ல பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ், அதாவது இந்த ஆர்டர் இல்லாம இதுல மென்ஷன் பண்ணாத இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அட்டாச் பண்ணணும். Elements that do not appear in the array 2 should be placed at the end of the array 1 in ascending order. ஓகேங்களா? அப்போ இதுல கொடுக்காத எலிமெண்ட்ஸ் எல்லாமே பேலன்ஸ் எப்படி ஆஷ் மேப்ல இருக்க போகுது. இதை நான் என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டர்ல இங்க அட்டாச் பண்ணணும். இங்க 7 எவ்வளவு டைம் இருக்கோ, 19 எவ்வளவு டைம் இருக்கோ. இப்ப இதுவே இது கூடவே இன்னும் நான் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு வைங்களேன். இப்ப இது கூடயே வந்து இன்னும் 5 வந்து வந்து ஒரு 3 டைம், 5 ஒரு 3 டைம் இருக்கு. அடுத்தது வந்து 8 வந்து ஒரு 2 டைம் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ முதல்ல 5 வந்து ஒரு 3 டைம். இப்போ இது வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 5 வந்து ஒரு 3 டைம் வரும். 5 5 5. அடுத்தது என்னது? அடுத்தது 7 ஒரு டைம். அடுத்தது 8 2 டைம். அடுத்தது 19 1 டைம். ஸோ இப்போ இதை அப்படியே நான் என்ன பண்ணுவேன்? இது கூட அட்டாச் பண்ணுவேன். இது கூட அட்டாச் பண்ணுவேன். பட் முதல்ல எனக்கு இது இதே ஆர்டர்ல இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்? எனக்கு இது என்ன ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம், கரெக்டா? இது இந்த என்ன ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம். 8 2 டைம் இருக்கலாம், 7 19, அதுக்கப்புறம் கூட 3 5 இருக்கலாம். அப்ப நான் இதை முதல்ல என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நான் என்னுடைய ஒரு அரேவா வச்சுக்கிறேன், ஆன்சரா வச்சுக்கிறேன். ஸோ இது என்னுடைய ஆன்சர் 2வா வச்சுக்கிறேன். இது ஆன்சர் 1, இது ஆன்சர் 2. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆன்சர் 2வை ஷார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்க நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஆன்சர் 1 கூட அட்டாச் பண்ணிக்கிறேன். சிம்பிள், ஓகேவா? ஆன்சர் 2வை ஷார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் 1 கூட அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கெல்லாம் எனக்கு அரே லிஸ்ட் இருந்தா ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் ஆட் பண்றதுக்கு, அட்டாச் பண்றதுக்கெல்லாம். ஃபைனலா நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அரேவா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அது ரொம்பவே சிம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆஷ் மேப் வேணும். ஆஷ் மேப் இன்டீஜர் hm equal to new ஆஷ் மேப். ஓகே, அடுத்தது அரே லிஸ்ட். array list integer answer 1 equal to new array list. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த ஏல இருக்கிற எல்லா வேல்யூவையும் நான் முதல்ல ஆஷ் மேப் குள்ள கவுண்ட் பண்ணி போட்டுறணும். ஸோ அப்போ ஃபார் int value of a ஆஷ் மேப் குள்ள என்ன பண்றணும்? கவுண்ட் பண்ணி போட்டுறணும். ஆஷ் மேப் டாட் புட் அந்த வேல்யூவை எவ்வளோ டைம் இருக்கு? ஆஷ் மேப் டாட் கெட் ஆர்
default of either value, 0 அது கூட +1 அவ்வளவுதான். ஆஷ் மேப்குள்ள ஏல இருக்கிற எல்லா வேல்யூவும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா எடுப்போம். பில இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுப்போம். இன்ட் பி வேல்யூ, ஓகேங்களா? ஸோ பில இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுப்போம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும், இந்த பி வேல்யூ ஆஷ் மேப்ல எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டைம் நான் இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணணும், என்னுடைய ஆன்சருக்குள்ள ஆட் பண்ணணும். கரெக்டா? அப்போ அதோட கவுண்ட் என்ன, இந்த பி வேல்யூவோட கவுண்ட் தெரியணும். கரெக்டா? அப்போ இன்ட் பி கவுண்ட், இந்த பி வேல்யூவோட கவுண்ட் நான் எடுக்கிறேன். ஸோ அது எப்படி எடுக்கிறது, இந்த பி வேல்யூவோட கரெக்டா அந்த பர்டிகுலர் வேல்யூ எவ்வளவு டைம் இருக்குன்னு எப்படி எடுக்கிறது, ஆஷ்மேப் டாட் கெட் ஆஃப் இந்த பி வேல்யூ. இப்போ நமக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா பில இருக்கிற எல்லா வேல்யூ கம்பல்சரி ஆஷ்மேப்குள்ளே இருக்கும். அப்போ எனக்கு அதோட கவுண்ட் கிடைச்சிடும். ஸோ இவ்வளோ டைம் நான் என்ன பண்ணணும், இந்த பி வேல்யூவை ஆட் பண்ணணும் ஆன்சர்ல. அப்போ ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி கவுண்ட் ஐ பிளஸ் பிளஸ். இவ்வளோ டைம் நான் என்ன பண்ணணும், ஆன்சர் 1ல ஆட் பண்ணணும். ஆன்சர் 1 டாட் ஆட் ஆஃப் இந்த பி வேல்யூ. ஓகே, சிம்பிள். இப்போ ஆட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டா. எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ டைம் ஆட் பண்ணியாச்சு. இந்த பி வேல்யூங்கிறத நான் எதை சொல்றேன், இங்க பாருங்க. முதல்ல இப்போ இந்த 2ங்கிறது தான் பி வேல்யூ, நான் இங்க எடுத்திருக்கிறது பி வேல்யூ. இப்போ இந்த 2 எவ்வளோ டைம் இருக்குன்னு நான் எப்படி கவுண்ட் பண்ணுவேன், அதுதான் பி கவுண்ட். ஸோ இந்த 2 வந்து நான் ஆல்ரெடி 2 டைம்ஸ் அப்படின்னு நான் ஆஷ் மேப்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். 2 டைம்ஸ் அப்படின்னு, அதுதான் இதோட கவுண்ட். அப்போ இவ்வளோ டைம்ஸ் நான் இந்த பி வேல்யூவை என்னோட ஆன்சர்ல ஆட் பண்ணணும். இப்போ 2 3 டைம்ஸா, சரி, அப்போ 3 டைம்ஸ் நான் ஆன்சர்ல ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதுதான் இந்த மாதிரி பி வேல்யூ பி கவுண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் நான் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த பி வேல்யூங்கிற அந்த கீ இருக்கு இல்லையா ஆஷ் மேப், அதை அப்படியே நான் ரிமூவ் பண்ணணும். ஆஷ் மேப் டாட் ரிமூவ் ஆஃப் பி வேல்யூ, அவ்வளவுதான். இந்த கீழே இருக்கிறத நான் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். ஆஷ் மேப்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு அரே லிஸ்ட். எதுக்கு, ஏன்னா ஆஷ் மேப்ல பேலன்ஸ் இருக்கிறத நான் கொண்டு வந்து இன்னொரு ஆன்சர் 2 அப்படின்னு ஒரு அரேல ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ அதனால அரே லிஸ்ட் இன்டீஜர் answer 2 equal to new array list. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபார் int பேலன்ஸ் இருக்கிற வேல்யூஸ் இல்லையா, முதல்ல கீ பேலன்ஸ் இருக்கிற வேல்யூஸ் அதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம், ashmap டாட் வேல்யூஸ் ஆஃப்னு போட்டோம்னா எல்லா வேல்யூஸும் வரும். ஹெச்எம் டாட் வேல்யூஸ்னு போட்டோம்னா எல்லா வேல்யூஸும் லைனா வரும்ல. ஸோ அப்படியும் எடுக்கலாம், இல்லை கீயை எடுத்துட்டு அதோட கவுண்ட் எடுத்துட்டு டைரக்டா அப்படி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ட் வேல் ஈக்குவல் டு ashmap டாட் வேல்யூஸ் ஆஃப். சரி, ஓகே. இப்போ ஆன்சர் 2 டாட் ஆட் ஆஃப் வேல்யூ. ஓகே, ஸோ ashmapல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணியாச்சு, பேலன்ஸ். ஸோ பட் ஆனால் வேல்யூஸ் எப்படி இருக்கும், இப்போ 2ங்கிறது இது ஆக்சுவலாக அப்படி இருக்காது. ஏன்னா இங்கே ashmapல வேல்யூஸ்னு பார்த்தோம்னா 3 2 3 1 இதெல்லாம் கவுண்ட். இதுதான் ஆக்சுவல் வேல்யூ. 2 8 5 19ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ. இந்த வேல்யூ எவ்வளோ டைம், இது என்னவா இருக்கு, இது கீயா இருக்கு. இங்க வேல்யூங்கிறது அந்த கீ எவ்வளோ டைம் இருக்குங்கிறது. அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும், முதல்ல கீ எடுத்துக்கணும். int key equal to hm dot keys, ashmap dot keys. கீ செட்டா ashmap dot keys கரெக்டா தான் எடுத்திருக்கோம்னு நம்ம நினைக்கிறேன். ashmap dot keys. சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த கீஸ்க்கு இப்ப இந்த கீ இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் கீ எவ்வளவு டைம் இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணணும். கரெக்டா? அப்ப int count equal to ashmap dot get off இந்த பர்டிகுலர் கீ எவ்வளவு டைம் இருக்கோ அவ்வளவு டைம் தான் கவுண்ட். இப்போ ஃபார் int I equal to 1, I less than or equal to count I plus plus. இது கீ, அந்த கீக்கான கவுண்ட் சேம் தான். இது பி வேல்யூ தான், பேலன்ஸ் இருக்கிற பி வேல்யூஸ். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், int பி வேல்யூ, இது பியோட கவுண்ட். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு சேமா எடுத்துக்கலாம். ஸோ ashmap dot get off b value. சரி, ஓகே. நெக்ஸ்ட் I equal to 1, I less than or equal to b count, then I plus plus. ஓகே, இவ்வளோ டைம் நான் என்ன பண்ணணும், அந்த b வேல்யூவை ஆட் பண்ணணும். இதுல ஆன்சர் 2 டாட் ஆட் ஆஃப், இது செப்பரேட் அரே, இதுல நான் அந்த b வேல்யூவை ஆட் பண்றேன். அவ்வளவுதாங்க. இப்போ ஃபைனலா என்ன பண்ணணும், இந்த ஆன்சர் 2ல என்ன ஆர்டர்ல வேணாலும் அது ஆட் ஆயிருக்கலாம். நான் முதல்ல அதை ஷார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் ஆஃப் ஆன்சர் 2. ஓகே, ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஆன்சர் 2ல என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ஆன்சர் 1ல அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் இன்ட்
ஆன்சர் 2 வேல்யூ ஈக்குவல் டு ஆன்சர் 2. ஆன்சர் 2 ஓட வேல்யூவை நான் எதுல ஆட் பண்ணும், ஆன்சர் 1ல ஆன்சர் 1 டாட் ஆட் ஆஃப் ஆன்சர் 2 வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் அப்படியே ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் சிம்பிள். இந்த ஆன்சர் 1 ரிட்டர்ன் பண்ணிட்டா போதும். ரிட்டர்ன் ஆன்சர் 1ன்னு பண்ணிட்டா போதும். பட் ஆனா இங்க என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, அரேல ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இதை நான் என்னவா மாத்தணும், அரேவா மாத்தணும். ஸோ அப்போ int solution equal to new int of answer 2 dot size of. ஓகே, அதோட சைஸ் ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ ஃபார் int I equal to 0, சாரி ஆன்சர் 2 இல்ல ஆன்சர் 1, ஆன்சர் 1 டாட் சைஸ் ஆஃப். ஏன்னா ஆன்சர் 1ல தான் கம்ப்ளீட்டா மொத்த ஆன்சருமே இருக்கு. I less than solution dot length I plus plus. இப்போ இங்க solution of I equal to answer 1 dot get of I. ஓகே, ஸோ ஃபைனலா ரிட்டர்ன் சொல்யூஷன். ஸோ சிம்பிள் தான், பட் கோட் வைஸ் நிறைய ஸ்டெப்ஸ் எழுத வேண்டியதா இருக்கு. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் asmap டாட் கெட் ஆர் டிஃபால்ட். என்னது கெட்? ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கெட் ஆர் டிஃபால்ட். ஓகே, நெக்ஸ்ட் hm டாட் கீஸ். ஸோ கீஸ்னு ஒன்று கிடையாதோ, ஸோ கீஸ்னு நம்மளால எடுக்க முடியாதோ. ஸோ கீ செட்டா எப்படி எடுக்கிறது? இருங்க, ஆல்ரெடி ஏதாவது சொல்யூஷன் சப்மிஷன்ல நான் பண்ணி வச்சிருந்தா பார்க்கலாம். ஸோ எப்படி பண்ணணும்? int ஆன்சர், ஓ கீ செட், அதாங்க சின்டாக்ஸ் தான் நமக்கு பிரச்சனை. கீ செட். ஓகே, கீ செட். ஓகே, அக்செப்டட். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க, நான் மறக்காம ரிப்ளை பண்றேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye, take care.